ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதிரன் டிஎம்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியர்லி வந்து ஒரு 60-70+ கொஷின்ஸ் கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா? ரிப்பீட்டடாகவும் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டைம் கேட்டிருந்தாலும் அது எல்லாமே அப்படியே வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா 70+ கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, புக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி படிக்கணும், அவரோட இயர்ஸ் பற்றி என்ன படிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது அவரை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவரை பற்றி ஓரலாக வந்து நம்ம பார்த்துக்கிற போகிறோம். ஓகேவா? ஸோ பாரதிதாசன் அப்படின்றது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஊரில் பிறந்தார்? புதுச்சேரியில் பிறந்தார். கனகசபை லக்குமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா சுப்புரத்தினம். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 29, 1891 இருந்து 21/4/1964 தான் இவருடைய காலம். தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் எல்லா மொழிகளும் இவருக்கு தெரியும். 16 வயதிலே வந்து புதுவை அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. தந்தை பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து கவிதை வடிவில் கொடுத்தவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். இவர் நடத்திய இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா குயில் அப்படின்ற இதழ், அதுக்கப்புறம் பொன்னி அப்படின்ற இதழும் இவருடையது தான். அடுத்து பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற ஒரு கவிஞர் பரம்பரையே உருவாகிறதுக்கான காரணமாக இருந்தவர் இவர் தான். அப்புறம் வந்து வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு அவருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து புதுவை அரசு அவங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இவருடைய பெயரில் வந்து திருச்சியில் வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது. அப்புறம் வந்து தன்னோட கவிதைகள் எல்லாத்துலேயும் வந்து பெண் கல்வி, கைமை பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் அப்படின்ற ஒரு காவியத்தை தழுவி தான் பாரதிதாசன் வந்து 1937 புரட்சி கவி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். இவர் ஒரு பெரிய கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என நிறைய பன்முக ஆற்றல் கொண்டவர். இவருடைய 1969 பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 1969 பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு வந்து இவர் கிடைச்சது. அடுத்து இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து 1990 வந்து தமிழக அரசு வந்து நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. ஓகே, பாரதியார் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு வந்து பாரதியார் வந்து இவரை சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து தந்தை பெரியாரோட தீவிரமான ஒரு தொண்டராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புரட்சி கவி அப்படின்ற பேர் யார் கொடுத்தாங்கன்னா அண்ணா தான் வந்து 1946, இதையும் நோட் பண்ணிக்கோங்க, 1946 ஜூலை 29 தான் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய இயற்றிய நாடக நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூல், அமைதி, படித்த பெண்கள் இதெல்லாம் இவருடைய நாடக நூல். கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், எதிர்பாராத முத்தம், தமிழ் இயக்கம், புரட்சி கவி, மணிமேகலை வெண்பா, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, குயில் பாடல்கள் இதெல்லாம் இவரோடது. அடுத்து இவருடைய காவியம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணகி புரட்சி காப்பியம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சித்திட்டு, பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், அகத்தியன் விட்ட புதுக்கரடி, காதலா கடமையா இதெல்லாம் இவருடைய காவியங்கள். ஓகேவா? இன்னும் நிறைய வந்து இசை பாடல்கள், இசையமுது அப்படின்னு சொல்லக்கூடிய இசை பாடல்கள் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்சி கவிஞர், பாவேந்தர், பகுத்தறிவு கவிஞர், தமிழ் கவி, இயற்கை கவிஞர்,
புதுமை கவிஞர், தமிழ்நாட்டு ரசல் கம்சதேவ் அப்படின்ற பேரும் இவருக்கு உண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். நிறைய விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தோன்னா 1946 அந்த அமைதி அப்படின்ற அந்த ஒரு ஊமை நாடகத்துக்கு வந்து தங்கக்கிளி பரிசு வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1969 தான் வந்து அந்த பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து 2001 அக்டோபர் 9 தான் வந்து சென்னை தபால் துறை மூலமாக இவர் நினைவு அந்த அஞ்சல் தலை வந்து இவருக்கு இது பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தாச்சு. பாரதியை பற்றி இவர் நிறைய வந்து புகழ்ந்துரைப்பார். பைந்தமிழ் தேர்ப்பாகன், பாரதியை பற்றி பாரதிதாசன் சொன்னது இப்போ அதெல்லாம் நான் சொல்கிறேன். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, அறம் பாட வந்த அறிஞன், நீடுதுயில் நூக்க பாடி வந்த நிலா, மரம் பாட வந்த மறவன், இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இவரை பற்றி ஒரு அவுட்லைனான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போது இது இன்னும் டீட்டெயில்டாக ப்ரீஃபாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் பாரதிதாசன் பற்றி ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல், ஸ்கூல் புக் ரெஃபரன்சஸ், எங்கெங்கே பாரதிதாசன் பற்றி இருக்கோ எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கேன். அதுபோக இந்த பாரதிதாசன் அப்படின்னு போட்டு அவருக்கு சிறப்பு பெயர்கள் எல்லாமே, அவரை பற்றின அவுட்லைன் இன்ஃபர்மேஷன், அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன், இதுவும் நான் எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் அந்த பாரதிதாசனுக்கு மொத்தம் 3 வீடியோ இருக்கும். இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின் பார்க்க போயிடலாம். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஒன், இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது வந்து யூனிட் 8 கேட்டிருந்துருப்பாங்க. ஓகேவா? அதுலேயும் வந்து பாரதிதாசன் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா? அதனால் அதில் கேட்டிருப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க் இஸ் நாட் ரிலேட்டட் டு பாரதிதாசன், அவருடைய படைப்புகளில் எது இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, இது 3மே பாரதிதாசனோட தான். மலரும் மாலையம் வந்து அவரோடது கிடையாது, கவிமணியோடது. அடுத்து பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் எடிட்டர்ஸ் டு தேர் மேகசின், அவங்களுடைய இதழ்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாரதிதாசன் பாருங்கள், நமக்கு அவர் தான் நம்ம படிக்கிறோம். குயில் வந்து பாரதிதாசனோடதுன்னு தெரியும். பாரதியாரோடது வந்து விஜயா. ஓகேவா? திருவிகாவோடது வந்து தேசபக்தன். நான் பார்த்தசாரதி வந்து தீபம். ஓகே, பார்த்துக்கோங்க. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்று என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கிடும், சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்று பாடியவர் யார்? ஸோ இந்த பாட்டு வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு ஒரு தலைப்பில் இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற தலைப்பில் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பாட்டில் உள்ள வரிகள் தான் இது. அதனால் இது வந்து பாரதிதாசனோடது. இன்ப தமிழ் கல்வி அப்படின்ற தலைப்பில் உள்ளது. ஓகே, அடுத்து வந்து இது பாருங்கள். பாண்டியன் பரிசு பாரதிதாசன், இது கரெக்டு. ஆலாப்பனை அப்துல் ரஹ்மான், கரெக்டு. அகல் விளக்கு மூவாவோடது தான் கரெக்டு. இது வந்து இவங்களோடது கிடையாது, தப்பு. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். அப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பாவேந்தர்லாம் இதெல்லாம் ஒரு கொஷின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்ணதாசன் ஃபஸ்ட் நம்ம யாரோடதுன்னு பார்ப்போம். பாரதிதாசன் என்ன? சுப்புரத்தினம். கண்ணதாசன் என்ன? முத்தையா. வாணிதாசன் எத்திராசலு. சுரதா ராஜகோபாலன். ஓகேவா? ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தேசிய கவிஞர் யார்? பாரதியார். ஓகே, 3. புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன், 4. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர், 2. கவிமணி வந்து தேசிக விநாயகம் பிள்ளை, 3, 4, 2, 1. புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின், தமிழ்நாட்டின் ரசல் கம்சதேவ் யார்? பாரதிதாசன். 1. என் கடன் பணி செய்து கிடப்பதே, வேறு என்ன கண்டுபிடிச்சிக்கோ. என் கடன் பணி செய்து கிடப்பதே, இது திருநாவுக்கரசர். 4. அணுவை தெளித்து ஏழ்கடலை புகட்டி, இது வந்து ஔவையார். ஓகே, அப்போ முன்னாடி 2, 1, 4, 3. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன்.
எல்லோருக்கும் எல்லாமும் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கின்றதின் வையகம் என பொது உடைமையை விரும்பியவர் யார்னா பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். புக்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அவருடைய நூல், கவிதை நூல்கள் எது, காவியம் எது அப்படின்னு. சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில், இதுவும் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை பற்றி சொன்னது தான். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பொங்க பாடிய கவிஞர் யார்? பாரதிதாசன். இந்த லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்கூல் புக்கில் ஒன்று தான். அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார், கரெக்டு. கத்தியின்றி ரத்தமின்றி வருகிறது நாமக்கல் கவிஞர், கரெக்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்றதும் கரெக்டு. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நா பூக்காடு, இது வந்து பாரதி யார் கிடையாது, பாரதிதாசன். ஓகே, பாரதிதாசன். கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்? ஸோ தமிழ் பசி வந்து அவர் கிடையாது. ஓகேயா? இசையமுது, கண்ணகி புரட்சி, தமிழ் இயக்கம் எல்லாமே வந்து அவரோட தான். கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் இது. பாருங்கள், அதிகமாக நூல் தான் கேட்டிருப்பாங்க. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, குறிஞ்சித்திட்டு. தேன்மலை வந்து சுரதா, அவரோடது கிடையாது. பொது உடைமை பொருந்தாத இணை. ஓகேயா? ஸோ தனித்தமிழ் வந்து மறைமலையடிகள், பேச்சுக்கலை வந்து அண்ணா, புரட்சி அப்படின்னா பாரதிதாசன், கரெக்டு. இது பொது உடைமை வந்து புதுமை பித்தன் வந்து கிடையாது. அவர் வந்து இந்த கதைகள் தானே இது பண்ணியிருப்பார், அப்போ அது கிடையாது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமை யார் பாடியவர்? பாரதிதாசன். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி. சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஓகே, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, இது யாருடைய வரிகள்? பாரதிதாசன். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே, யார்? பாரதிதாசன், கரெக்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார், கரெக்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள், கரெக்டு. அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்றது திருமூலர் கிடையாது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, அதான் திருமூலர் சொன்னது. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். ஓகே, இந்தியா விஜயா எல்லாம் பாரதியாரோடது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். குறிஞ்சித்திட்டு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். புத்தகசாலை பாரதிதாசன். தீக்குச்சி அப்துல் ரகுமான். காடு சிக்கனம் சுரதா, காடு வாணிதாசன். ஓகேவா? ஒன்றுது ஆப்ஷன் சி. 3, 4, 2, 1. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல். பாருங்கள், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு, 2 வீடு, பாண்டியன் பரிசு, கல்லோ காவியமும் அவரோட கிடையாது. சிறப்பு அடைமொழிகள் கேட்டிருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார்? பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசன் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்ஸ்காட் கல்கி. அடுத்து தமிழ்நாட்டின் ஜோன் ஆஸ்டின் அனுத்தமா. ஓகேவா? நோட் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க இதை. அடுத்து பாருங்கள், திருக்குறளின் பெருமையை போற்றி இணையில்லா முப்பாலுக்கு நிலத்தை என்று புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி யார்? பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி தோளாமுடி தேவர். ஆப்ஷன் சி. கண்ணல் பொருள் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று பாடியவர் சுப்புரத்தினம், அதாவது பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இது வந்து தமிழ் வளர்ச்சி தலைப்பில் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் உள்ள ஒரு பாட்டு, அந்த இதில் உள்ள வரிகள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்
பாரதிதாசன். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், நாமக்கல் கவிஞர். எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும், கண்ணதாசன். சமைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும், கவிமணி. ஆப்ஷன் பி, இணையில்லா முப்பாலுக்கு நிலத்தே, பாரதிதாசன். பாருங்கள் எத்தனை தடவை அந்த இணையில்லா முப்பாலுக்கு நிலத்தை கேட்டிருக்காங்கன்னு. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எது அப்படின்னா, தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் பூக்காடு. அது வந்து இது சத்தியத்தை நித்தியத்தின் கத்தியின் ரத்தமின்றி பாட்டு, நாமக்கல் கவிஞரோடது. பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். பாரதிதாசன் எப்படி கூப்பிடுவாங்க? புரட்சி கவிஞர். அண்ணா தான் சொல்லியிருப்பார். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர். அந்த ஒரு 4 லைனாக இருக்கும். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அது சொல்லி அது தான் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததுமில்லை சொல்ல அந்த மாதிரி சொல்லி. ஓகே, அப்போ இது பாரதிதாசனோடு இருக்கு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியதுன்னா, பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியிருப்பார். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, சுரதா தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது தந்தை பெரியார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும், பாரதிதாசன். தமிழ் வளர்ச்சி தலைப்பில் உள்ள பாட்டு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், பாரதிதாசன் பெரியார் சொன்னது. பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் இது, பிசிராந்தையார், 1969. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் கண்ணன் பாட்டு பாரதியார். லாஸ்ட்டாக 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 3. பாவிய கொத்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? 4. இங்கே 1. தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா, ஆலமரத்தை தான் சொல்கிறாங்க. இந்த லைனும் அவரோட தான், அந்த லைன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, யாருடைய கூற்று? பாரதிதாசன். ஸ்கூல் புக்கில் ஒரு சின்ன டப்பா இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த லைனை. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன். புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றி பாடியவர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் இது, பிசிராந்தையார். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடகம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. 4-5 கொஸ்டின் வந்துருச்சு இதிலே. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூல் பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். அது 2ஆம் பகுதி. ஓகேவா? புக்கில் இன்டீரியரில் கேட்டிருக்காங்க பாருங்கள், புக்கில் உள்ள அதில் போய் கேட்டிருக்காங்க. விருந்தோம்பல் அப்படின்றது 2ஆம் பகுதி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததுமில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன்.
ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து நியர்லி ஒரு 70 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்தாச்சு. அண்டு பாரதிதாசன் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னது 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதில் டிஎன்பிசியில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தேங்க்யூ.